பேட்டி யார் தரக்கா? இவங்க யாரும் தராங்களா? பேசுவாங்களா? வழி இல்லாம நம்மளும் என்ன செய்து கொடுக்கணுமே கெட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு ஏன் கொடுக்காம என் வீட்டால் போன் அடிக்காங்க நிற்காங்களே என்ன தை செய்யணுங்காங்க. அவங்க எங்கே வரைக்கும்னாலும் போயிட்டு வரட்டும், யாருனாலும் பார்த்துட்டு வரட்டும். நாங்கள் 6 மணி 7 மணி வரைக்கும்னாலும் நிற்போம். கஷ்டத்தோட தான் நாங்கள் ஒரு ஃபைனான்ஸ் வாங்கினோம். அந்த ஃபைனான்ஸுக்கு 20,000 ரூபா நாங்கள் கெட்டதும் கந்த வட்டி. ஆனால் அவங்க வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போட மாட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. கடையும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 3 பேர் இன்னைக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க, 6 மாதம் டைமிங் வாங்கிடுதோன்னு சொல்லி. ஆதித்யா ஃபைனான்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்களை வீட்டில் நிம்மதியாக இருக்கே விட மாட்டாங்க. நாங்கள் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது ஒரு நாள் செலவு தான், அவங்க குடும்பத்தை கருவளப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட எல்லாத்தையும் வாங்கிட்டோம், அதையும் நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதுக்கு நாங்கள் யாரும் சொல்லுவோம், அவங்க வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார். இதுல எதுவும் எங்க நீங்க தான் காப்பாற்றணும். அப்படின்னா நாங்க சாகுறதை தவிர வேற வழியே தெரியல சார். 6 மணி வரைக்கும் வீட்டுல 6 மணி வரைக்கும் வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்றாங்க. எங்க வரைக்கும்னாலும் எங்கனாலும் போயிட்டு வாங்க. போலீஸ்காரங்க எங்க சட்ட வயசுல நாங்க அவங்களுக்கு கொடுக்க மாமூல் எல்லாம் சொல்றாங்க. என்ன பண்றேன்னு அதுல இருந்து மீண்டும் நாங்க வர நீங்க தான் எனக்கு எப்படியா எங்களை காப்பாத்தி விடணும். சரி, உங்க பேரு? சரி.